பாஞ்சுழுந்தோ அது அவசரப்பட்டு ஓடித. அப்போ வந்து பாருங்க வந்து பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இந்த ரோட்டெல்லாம் பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ கொஞ்சம் டைமுக்கு முன்னாடிதாப்பா ஒரு 20 நிமிஷம் இருக்கு என்ன அடிச்ச என்ன மழைப்பா கொஞ்சம் அடிச்சது. ஆனால் இப்போ வந்து அந்த குறைஞ்சிட்டு காட்டுற பாருங்களா. உண்மையிலேயே வந்து நெருப்பு மழை என்ன கடும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுடாப்பா. ஏய் ஓ 68 கடவுளேண்டா காட்டப்பா. நானும் வந்து இந்த 2024 வரும்னு வராதாமி வரையில. என்னடா நேற்று வந்து ஒரு அவசரத்தை கொடுத்து விட்டுண்டாப்பா. சரி ஆளு நீ நான் ஒரு 3000 பாது 3000 வேண்டி போய் அம்மா என்னடா பாம்புடாப்பா. பாம்பு காட்டிக்குள்ள நேரம்டாப்பா கையில் போண்டுக்கிறாள். காதல் வைத்து காற்றிருந்தேன் காற்றில் உந்தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன் சிரித்தாய் இசை அறிந்தேன் நடந்தாய் இசை அறிந்தேன். போறதுக்கு வந்துட்டோம் பெரிய போறதுக்கும் இங்கே வந்து கிடக்கு பக்கமாக கிடக்குற ஏரியாக்கள் வேறு வேறு ஏதோ கொக்கரக்கோ ஏதோ சேவல் என்ன வந்து சொல்லிட்டு சொன்னாங்கடா. கூவித்து விளாங்க என்ன பேர் கடை பூட்டோ அப்பாரு அரைக்கோழியும். ஓ அரைக்கோழியும் மற்றது 4 பரோட்டா முடியா காணும். ஓடி வர சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ் நாக்கினி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமம் என்ற ஒரு ஊரில் நிற்கிறோம். எங்களோட ஊர். ஓகே, இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 மணி ஆகிக்கும் போல. 9 மணி, அதாவது வந்து 9 மணி ஆகுது. அதாவது வந்து இன்றைக்குமே வந்து பயங்கர லேட் வந்து காரணம் என்னென்னு சொன்னால் தெரியாது. உண்டு அக்னிக்குமே முக்கியமான வேலை ஒன்று இருந்தது, அவனும் போயிட்டானு. அதே மாதிரி வந்து நானுமே வந்து நைட் ஃபுல்லாக வந்து கண் முழிச்சிட்டு வந்து தூங்கினாண்டாப்பா. எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியும். பயங்கர நித்திர ஒலிம்பி பார்க்கும்போது பின்னர் 5 மணி ஆகிட்டு. மதிய சாப்பாடு கூட சாப்பிடல. அப்போ வந்து பயங்கர லேட் ஆகிட்டு. அதுக்கு பிறகுதான் வந்து வீடியோ ஒன்று செய்யணும்னு சொல்லி போட்டு அக்கினியையும் போய் ஏற்றிட்டு வந்து அவனோட வீட்டை ஏற்றிட்டு வந்து இப்போ வந்து காருக்குள்ளே வந்து இருக்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து என்ன சொல்கிற பின்னர் அந்த ஒழுங்குனது பிறகு வீடியோ செய்ய போகும்னு பார்த்தா மட்டக்களப்பை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென நேற்றும் இன்றைக்கு ஏன்னா நேற்று நைட்லேருந்து ஒரு என்ன சொல்கிற பயங்கரமான மழை பெய்யுது. நேற்று நைட் பெஞ்சது பயங்கரமான மழை. அது பிறகு காலையில் கொஞ்சம் நேரம் இல்லை பெரிய அளவில் மழை. பின்னேரம் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு 5-6 மணிக்கு பிறகு வந்து பயங்கரமான ஒரு மழை ஒன்று பேஞ்சு கொண்டு இருக்குது இப்போ வரைக்குமே வந்து. அது என்ன சொல்கிற மாரி காலம் வந்து இந்த மாதங்கள்லேயும் வந்து மாரி காலம் தானே. அப்போ வந்து கட்டாயம் மழை பெஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பயங்கர மழை இப்போ வரைக்கும் பேஞ்சிட்டு இருக்கு. அப்போ என்ன விஷயம் இன்றைக்கு பார்க்கப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் இன்றைக்கு போகாத ஒரு காரணத்தால் வந்து இன்றைய தினம் வந்து என்ன சொல்கிற வீட்டையுமே வந்து அம்மாக்கள் இன்னும் வரல அங்கேருந்து செத்த வீட்டில் இருந்து. அப்போ வந்து நைட் சாப்பாடு வந்து நான் கடையில் சாப்பிட்ற மாதிரி வந்து சித்தியாகிட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்து கடையில் டை சாப்பிட்றோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறோம் பழங்காலத்தில் வந்து மழை பெஞ்சோன்றிருக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து அதுக்கு முதல் போயிட்டு ஏடிஎம்மில் வந்து காசு எடுக்கணும். இப்போ போகிற வழியில் வந்து என்னென்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறோம் மழை வீழ்ச்சி வந்து பதிவாகுது. அதே மாதிரி வந்து அப்படியே வந்து அதெல்லாம் காட்டிக்கொண்டு நாங்கள் வந்து எங்கடா போகிறே இல்லைன்னு அந்த பாபிக்கு கடை புதுசாக திறந்துருக்கு பாப்பா இல்லை வேறு சாப்பாடு கடை திறந்துருந்தா வாங்குவோம். இல்லாட்டி பாபிக்கு வாங்கி சாப்பிடுவோம். பாபிக்கு அங்கே ரைஸ் எல்லாம் இருக்குதா? அங்கே இருக்குதா? அப்போ ஓகே. அப்போ போய் பார்த்து நாங்கள் வந்து இப்போ சாப்பாடும் போய் கட்டிட்டு வந்து வீட்டை வந்து சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைய நம்ம வந்து வீடியோ அது மேக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் போயிடலான்னு. அப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்படியே போயிட்டு அதுகளையும் காட்டிக்கொண்டு அதே மாதிரி சாப்பாடையும் பண்ணிக்கொண்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைய நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் காசு எடுக்கணும் என்ன எடுத்துருவோம் ஏடிஎம்மில். சரி, அப்போ அப்படியே வந்து போவோம். அதாவது அதில் பார்க்குறதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.
அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நானும் வந்து லைட்டை மேலே அடிக்கலாம் போல எடுக்கிறாப்பா. மேலே முகத்துக்கு அடிக்க ஒரு மாய்க்கிறேன். அதை விட வந்து இப்போ கொஞ்சம் டைமுக்கு முன்னாடிடாப்பா ஒரு 20 நிமிஷம் இருக்கு என்ன அடிச்ச என்ன மல்லாடாப்பா கொஞ்சம் அடிச்சது. ஆனால் இப்போ வந்து அந்த குறைஞ்சிட்டு காட்டுற பாருங்களா. பலகாமம் பிரதான வீதி, அதாவது உண்மையிலேயே வந்து நெருப்பு மழை, என்ன கடும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுடாப்பா. அடியண்டா ஒவ்வொரு துளியும் வந்து காருக்கு மேலே ஏதோ கல்லு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியான ஒரு சவனில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இது ஒரு செத்த விடுறாப்பா கடவுளை. அப்படியான ஒரு நிலைமையில வந்து என்ன சொல்கிற திரும்பவும் வந்து ஒரு வெள்ளம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் போனால் கிடையாது. இப்படி மழையில் பெஞ்சிட்டு இருக்குமென்னு சொன்னால் கட்டாயம் வந்து வெள்ளம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது கட்டாயம். அப்போ வந்து பாருங்கோ, அதாவது இது வந்து பலகாமம் பீப்புள்ஸ் பேங்க், அதே மாதிரி வந்து மெயின் ரவுண்ட் அபவுட், அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து பிஓசி பேங்க் இருக்குது. பிஓசிலே எடுப்பேன். பிஓசியில் எடுப்போம். பிஓசியில் கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லையா? என்ன பிஓசியில் கரண்ட் இல்லையா? நல்ல கதை. உள்ளு கூட தம்பி அம்மா பிறகு என்ன ஒன்று என்ன வசதிடாப்பா. எடுக்கியா எடுத்துட்டு வா. வா பைக்கில் இருந்துவா இடுப்பெல்லாம் கடுக்குடாப்பா. சி பைக் பயணங்க அப்படித்தான். 67. ஓகே, அப்போ வந்து அக்னி வந்து களத்தில் இறங்கியிருக்கார். அது வந்து காசு எடுத்துட்டு வந்து போகிறதுக்கு போகணும். வந்து வெளியில் நீ போக விடாது வந்து சாப்பிட போகிறோம். இந்த மலைக்கு வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதை நம்பர் சரிதான் சாப்பிடும் இந்த மாதிரி சேமிப்பு கணக்கு. பாட்டு பாடி வர்றா டேய். அடே ஓ 68 கடவுளேண்டா காட்டப்பா. அது காட்டப்பா மாறி அடிச்சு விட்டோட 7 தரம் சொல்லித்தேன் நான். திருப்பி வந்து கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஓகே. ஏடிஎம்ல கூட வந்து 2-3 வாடி மேல எங்கெங்க இருந்து பாப்பீங்கன்னு இலங்கையில இருந்தீங்கன்னு சொன்னா அதாவது இடத்துல எனக்கு அனுபவம் இருக்கு. எங்கெங்க மழை பெய்யுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நான் என்ன விளக்க வேண்டா. ஓ நல்ல கதை. அம்மா சாரி. நானும் எடுத்து வரேன். இங்கே வர்ற பிறகு காசு இல்லை மண்டே அல்வாப்பா எடுத்து வர வேண்டிய. நானும் போய் எடுத்து வரணும். அப்புறம் என்னத்தை கதைக்கிறவங்கள்ட்ட அப்படி வந்து அக்கினியோட மூளையாலும் வந்து நல்ல மாதிரி வேலை செய்யுது. நிறைய இடங்களில் வந்து நிவாரண பொதிகள் வந்து நல்ல மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அரசாங்கம். கவர்மெண்டால் வந்து நிறைய நிவாரண பொதிகளும் வந்துருக்குது அயல் நாடுகளில் இருந்து. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நிறைய நாளாச்சு பாட்டுகள் பாடியும். அப்போ வந்து ஏதாவது ஒரு பாட்டு அந்த எடுக்க விடத்தான் இருக்கு. ஏன்னா நிறைய காலத்துக்கு பிறகு பாட்டுகள் பாடினா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தானே வந்ததில் வந்து அக்கினி வந்து பிறகு அதை வந்து பாட்டு வந்து பாட விடும். அதே மாதிரி வந்து ஊருக்குள்ளேருந்து வீடியோ செய்யும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு கூச்ச சுபாவமாக இருக்குதாப்பா. காரணம் என்னன்னு சொன்னால் ஊர் படியை எல்லாம் பார்த்து போவேன். நானும் வந்து இந்த 2024 வரும்னு பார்த்தா வருதாமே வராதாமே வருதுல. என்னோட நேற்று வந்து ஒரு அவசரத்தை கொடுத்து விட்டுண்டாப்பா. சரி ஆளுதோ நீ. நான் ஒரு 3000 பாது 3000 வேண்டி போய். அம்மா இது என்னடா ஆக்கினி இந்த பாட்டுகள் பாடி காண நாள் தானேடா. பாடி நீ பாட்டு அம்மையா படிக்கல. அதை நீ எடு. எனக்கு தெரியும் இந்த ஃபைட் கட்ட கூட எனக்கு தெரியும். எது ஃபைட் கட்டம் இல்லையாப்பா, பாட்டு தான். உண்மையாக பாட்டும் படிச்சு நிறைய நாள் ஆகிட்டுறாப்பா. அதுதான்டா சொல்கிறேன். பாட்டு அதோட அந்த பாட்டு படிக்க அப்படி விட்டு அந்த குரல் வளங்கள் கொஞ்சம் குறைஞ்ச பாடி. அதுதானே குடிச்ச தேனுகளுக்கு இப்போ அந்த மாதிரி குடி சளி கண்ணாடியெல்லாம் கண்டாடி விழுது. போடு இறையில் போடு. ஏற்கனவே இருட்டடைஞ்சு இருந்தாலும் இறையில் ஒரு தனி வடி விடாப்பா லைட்டுக்கு. எடுறா டே பாட்டு எடு. அம்மா நான் படிக்கிட்டேன் எடுப்போம். தாஜ்மஹால் தெரிஞ்ச பாட்டு ஆட நானும் சேர்ந்து படிக்கேன். அப்போ நீ தான் படிக்க போகிறாய். அப்படி நான் படிக்க மாட்டேன். உனக்கு நல்லாவே தெரியும் வந்து பாட்டு லைன் வந்து எனக்கு தெரிஞ்சது குறைவானு சொல்லி பாட்டுகள் கேட்குறது வந்து குறை. லிரிக்ஸ் எடு. அம்மா போன்றிருந்தேன். லிரிக்ஸ் எடு ஏதாவது ஒரு பாட்டுக்கு. என்ன பாட்டு சொல்லு. பாட்டை சொல். உனக்கு அடுத்தாரன்
ஒருத்தரும் பாட்டு கேட்ட மாதிரி இல்லைன்னு அது கொஞ்ச நாளாக பாட்டு பாடாம விட்டு மறந்துட்டாங்க கேட்குறது. புதுசாக ஒரு இதை சொல்கிறேன், இதை எடுப்போம். அது காதல் பாட்டாம் அதில் வேணாம். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லணும்டா. காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் சூழல் மட்டும். அந்த பாட்டு அடி பாடிவோம். காதல் வைத்து அங்கே என்ன மாதிரிடா திக்கோட பக்கம் உங்களோட ஏரியா பக்கம் முதல் 5-6 நாள் வர இருந்தല്ലോ. அங்கே வந்து இப்போ வெட்டுறாங்கன்னா குறையும் கொஞ்சம். முதல் 5-6 நாள் தொடர்ச்சியாக வர உண்மையா? அது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் கொடுக்குறாங்களாம். என்னடா பாம்புடா பாம்பு காட்டிக்குள்ள நேரம்டா இப்போ கையில் போண்டுக்கிறாள். அதோட வந்து இந்த மழை டைமில் வந்து அந்த இருட்டு வந்து இன்னொரு பயங்கரமாக இருக்குடாப்பா. இன்னும் கொஞ்சம் கலர் விடணும் மாதிரி கருப்பான மாதிரி வானமெல்லாம் கடுமை இருட்டி போய் கிடக்குது. அதனால அந்த பிரச்சனை. அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து உடவுளி 6 மணி தானே வீட்டு வலிக்கிற பொருள். இப்போ நடிச்சாமத்தில் வலி கட்டியும். அதுதான் ஆக்கள் பாப்பா என்னடா இந்த கார் உள்ள கடல் லைட் எல்லாம் வராதாமடா போய் என்ன சொல்கிறான். அது என்ன சொன்னால் வைஃபை ஃபோன் யூஸ் பண்ணி அந்த சிம்முக்கு வந்து அந்த இழுக்கிற விதம் கொஞ்சம் குறையும். யார் வரும் இல்லையா? அதான் வந்துட்டு போல கையில். ஐயோ என்னத்தை சொல்கிறேன் ரைட். அப்போ கனகாலத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறோம். அந்த மழை காலத்தில் என்னென்ன வரப்போன்னு தெரியலை. சகலகலா வள்ளியே என்று சொல்லிக்கொண்டு பாடகர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் ஜெயசுதாஸ், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜா அப்படி என்று. இப்போ வந்து அவங்களோட ஒரு இசையமைப்பில் வந்து பாடப்பட்ட பாடல் ஜெயசுதாஸ். ஓகே, அதாவது 1 2 3 ஸ்டார்ட். காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன் சிரித்தாய் இசை அறிந்தேன் நடந்தாய் இசை அறிந்தேன் காதல் என்னும் கடலுக்குள் நான் விழுந்தேன் கரையினில் வந்த பின்னும் நான் மீதந்தேன் அசைந்தாய் அன்பே அசைந்தேன் அழகாய் ஐயோ தொலைந்தேன் காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன் அசைந்தாய் அன்பே அசைந்தேன் அழகாய் ஐயோ தொலைந்தேன் தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை அதிகாலை விடிவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான் அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிரகத்தில் தான். சரி, அப்படி வந்து அதாவது நீண்ட நாளை ப்ரோ ரோட்டப்பா நீ போன பார்க்கறது கீழே போய் வருது. நீண்ட நாளை ப்ரோ வந்து ஒரு பாடல் ஒன்று பாடுறது அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. அது வந்து இப்போ கேட்கக்கூடிய மாதிரி தான் கேளுங்க, இல்லைன்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல வந்து திருத்தங்க செய்யணும்னு சொல்லி நான் திருத்திக்கொள்ளலாம், அடிச்சு நிமித்தலாம். அந்த வேலை வந்து சந்தோஷம். நாங்கள் இப்போ போகிறதுக்கு வந்துட்டோம், அதாவது பெரிய போகிறதுக்கு. இங்கே வந்து கடை பக்கமாக கிடக்குற ஏரியாக்கள் வேறு அந்த என்ன சொல்கிறப்ப இடத்துக்கு வந்தால் இப்போ நம்மளாக்கள் தெரிஞ்சபடி நீ கூட அது கதைக்கல தெரியுமா. அதாவது வந்து இதில் வந்து இது புதுசாக திறந்து வந்துருக்கு இந்த கடை. ஏன்னா இது வெங்காலடா அடுத்த கடை இதெல்லாம் புதுசாக வந்துருக்கு அந்த வீட்டில் கடைங்க. ஏதோ கொக்கரக்கோ ஏதோ சேவல் என்ன வந்து சொல்லி சொன்னாங்கடா. கோவித்து விழாங்க என்ன பேர் கொக்கரக்கோ தான்டா கடை பூட்டோ கொக்கரக்கோ இல்லை பூட்டல இங்கே வீடு
எனக்கு தெரியும் பாவி இருக்குறியாடா. கேள என்ன வேண்டு பாவிக்கு இருக்கணும் இல்லாடி ரைஸ் இருக்கும். ஒரு கதையில் இறந்து போகலாம். ரெண்டு ரெண்டு பேச எடுத்து போ. இது பேச எடுத்து போய் இது சாமா இருந்தா எனக்கு ஒரு கோல் அடியா. ஓ எனக்கு அடி ஒரு டக்குன்னு ஓடினா சேட்டேன். நான் எவ்வளோ நனைஞ்சு விட்டு வரேன் இப்போ அவிடத்து பயிர் கட்ட போனது. ஓடு பாஞ்சுழுந்தோ அது அவசரப்பட்டு ஓடித தம்பி வந்து கொடுக்க விடுறாங்க கட்டத்தை. எவ்வளோ ஃபுல் உண்டு? ரைஸ் வருமா? ரைஸ் வருமா? ரெண்டே நாள் என்ன அடே முழு கோழி வந்து 2 நாள் அதோட வந்து 4 பேர் வாங்கலாம். அப்படி மிச்சம் வந்து போக்குல மாவாய்ந்து போட்டா மாவண்டிட்டு போட்டோம். நீங்கள் சுட்டி செஞ்சு அப்படி வரட்டா. நம்ம செஞ்சு அப்படி சொல்லி அடையா அப்ப அப்ப என்ன ரைஸ் இருக்கான ஃப்ரைட் ரைஸ் இல்லையா? நீங்கள் வரட்டா மட்டும் பரோட்டா மட்டும் தானோ? பரோட்டா கோழியும் தோசும் அந்த வெங்காயம் தருவாங்க. அப்போ அரை கோழியும் அப்போ அரை கோழியாக நம்ம வேண்டிய இருக்கும். ஓ அரை கோழியும் மற்றது 4 பரோட்டா முடியா காணும். சரி 4 இல்லாட்டி எத்தனை இதோட எத்தனை வருமா? இதோட 4 வண்டியா? அரை கோழி பரோட்டா 2 பரோட்டா 4 வண்டியா? சரி சரியா. ஓ வேண்டி ஆர்டர் கொடுத்து போடுவா. அரை கோழி பண்ணா சரி ஓகே. அப்போ வந்து தம்பி வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு வந்து கடைக்குள்ளே போயிட்டான். அப்போ வந்து நான் வந்து வெளியில் நிற்கிறேன். அந்த டைமுக்குள்ளே வந்து நான் காட்டுறேன் பாருங்க. வந்து குறைஞ்சன்னு சொல்லி இல்லை, பயங்கர மழையாக தான் இருக்குது. அப்போ வந்து பாருங்க வந்து பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் பார்த்தாலே வந்து தெரியும் கடும் மழையாக இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்கிறது, மழை பெஞ்சால் வந்து இந்த ஏரியாக்கள் வந்து பயங்கரமாக தண்ணி நிற்கக்கூடிய ஒரு ஏரியா. அதில் வந்து இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் வந்து நிறைய கஷ்டப்பட்டவங்க. நான் இங்கே காய்ச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவன்கிட்ட மைக் இருக்கு உள்ள இருக்குது. அது அங்கே காய்ச்சாங்கன்னு சொன்னால் எல்லா கதையும் பிள்ளைங்க. அதில் வந்து நான் காய்ச்சி கொள்ளையாங்க இல்லைங்க ஃபுல்லாக வந்து உடம்பு கொடுத்து நிற்கிது. வண்டி நம்மளோட வீட்டில் ஓடி வராது ப்ளீஸ். சரி சாஷா அண்ணா போட்டிருந்தீச்சாமாண்ணா போட்டிருந்தீங்க போல. மலையாளம் தானே தான் எழுதுற போட்டிருப்பாங்க. வந்து இந்த சனம் கொஞ்சம் குறைவாக இருக்காலும் கொஞ்சம் தெரியாதா? 1340. காணுந்தேன் பசி இல்லைடா ரெண்டுக்கும் என்ன குழந்தை விட்டுக்குவா குழந்தை விட்டு தெரியும் இன்னும் கோதாரியாக கிடக்குறாப்போ. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அதாவது களுவாஞ்சி குடிக்க போயிட்டுருக்குறோம். களுவாஞ்சிக்கு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்னியை வந்து இங்கே நிற்க போகிறான்னு சொல்லி அப்போ வந்து ஆளை விட்டுட்டு போவோம்னு சொல்லி அப்படியே வந்துட்டோம். இப்போ வந்து இங்கேயும் நல்ல மழை போல களுவாஞ்சி ஆகிட்டோம். நிறைய காட்டு இருக்கா களுவாஞ்சி ஏரியா இருக்கா ஷாம்பூர் அப்போ கரைஞ்சுண்டല്ലോ மலைக்குள்ள வந்து பிஸ்னஸ் வந்து குறைவு தானே. மலைக்குள்ள பிஸ்னஸ் போகும் கண்ட வாட்டுக்கு. ஆனால் ஆட்கள் வெளியில் வரணும். அதான் அந்த ஓவர் மழை அடிச்சு ஆட்கள் வர குறைவாக இருக்கும். அது இது வந்து களுவாஞ்சிக்குடி டவுன். இங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்ன அப்போ ஃப்ரிட்ஜோடி போய் கிடக்குண்ணே மழை காலம் கொண்டா ஆக்களையும் காணல. அதோட நீ மழை ஸ்டார்ட் ஆக போகிறோடா என்னன்னு சொன்னான். பின்னர் நான் மதியம் மட்டத்தில் போகணும். நான் கொடியிலோட என்ன மழை அப்போ அங்கே ஆட்டாமல்லி மழை ரொம்ப பயங்கரமான மழையா. இதான் வந்து களுவாஞ்சிக்குடி டவுன் பீப்புள்ஸ் பேங்க். அப்புறம் இந்தியாவில் போனால் HNB, இங்கே சம்பத், NSB அப்படி வந்து நிறைய பேங்க் இருக்குது. வந்து அப்புறம் இந்தியாவில் வளர்ந்து எப்போ போனால் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் டிப்போ களுவாஞ்சிக்குடி.
இதில் வந்து கலர் லைட் வர கூட காய்ச்சவங்க பிறகு வந்து கதையை காணவே இல்லை. இந்த கலர் லைட்டா? கலர் லைட் ஓ வரப்போ இந்த வேலைகள் நடக்குது இந்த ரோட்டில் விட எல்லாம் இல்லை இதால் என்ன மலைக்கு வரும் கோதாரியும் வந்து தெரியலடாப்பா கடவுளே. நாளைக்கு காலையில் வரையோ? நாளைக்கு காலையில் நான் வருவேன். என்ன விடுப்பு அங்கே இருக்குது அங்கே பொடியில் இது காலையில் எத்தனை மணி வரும்? 11 மணி. பைத்தியம் எப்படியும் ஒரு 10 மணிக்கு வந்துடுவேன் நான். 10 மணிக்கு வந்துடுவேன். சரி இங்கேருந்து குளிச்சுட்டு வந்தால் அங்கே வந்து அப்படி விடும் மாதிரி அப்படி போச்சு. சரி ஓகே. அப்போ சந்தோஷம் முடிச்சுக்கொள்ள போகிறோம். அதாவது இப்போ வந்து நான் அக்கினியை விட்டுட்டு நான் வந்து திரும்ப ஊருக்கு போகணும். அப்போ வந்து சந்தோஷம் என்ன சொல்கிற இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தா உண்மையாக வந்து பயங்கர மழை அதுதான் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. என்னப்பா அடித்த புயல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரோட்டில் வந்து அந்த கம்புலாம் கிடக்கு கம்பெல்லாம் கிடக்கு. அப்போ வந்து நாங்கள் அப்படியே முடிச்சு கொண்டு நாம் வந்து நீ பழாதுக்கு போகணும். அக்கினி வந்து இங்கே நிற்க போகிறான் அம்மா வட்டிடா. என்ன அங்கே வந்து நிற்கல சரியில்லை போய் நிற்கணும். அப்போ வந்து அக்கினியை விட்டுட்டு நாம் வந்து இங்கே வந்து வழிகூட போகிறேன். சந்தோஷம். அப்போ வந்து அப்போ இதில் நீ அரைவாசி எடுத்து போட்டு 2 பரோட்டாயும் இதையும் தான் நான் போய் வீட்டை வச்சு சாப்பிட்றேன். சரி அப்போ சந்தோஷம். என்ன சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் வீடியோக்கள் வந்து செஞ்சு போடலாம். என்னடாப்பா நானும் நினைக்கிறேன்ப்பா வழிகூட்டு போவோம் இஞ்சால சைடு கொண்டு விடிய கண் முழிச்சிடலாம். அங்கே ஒரு கொஞ்சம் கூட நிறுத்துறோம் இல்லை. அப்போ அதால் ஒன்றும் செஞ்சு வரலாம் போயிட்டு பார்ப்போம். அடுத்தது நாங்கள்லாம் வந்து பிளான்கள் போட்டிருக்கோம். அப்படி போவோம் இப்படி வருவோம்னு சொல்லி என்னென்ன மாதிரி வருதுன்னு சொல்லி தெரியலை. பார்ப்போம். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வித்தியாசமான வீடியோக்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். மழை குளிருக்கு கதையை வராதா? மழை குளிருக்கு கதை வராதானே? சரி ஓகே பாயா.